ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன பிஸ்னஸ்னால், மார்க்கெட்டில் நான் ஃபேன்சி ஐட்டம் சேல் பண்ணிகிட்ருக்குறேங்க. வாங்க, இன்றைக்கி நான் என்ன ஃபேன்சி ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் மார்க்கெட்டில் கடை போட்ட பிறகு நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன், என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன சரக்கு வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி பொட்டு தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி பொட்டு தாங்க வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்கு ஹோல்சேலாக வாங்கும்போது கம்மியாக கிடைக்குங்க. நம்ம ஹோல்சேல் கடையில் போய் வாங்கி நம்ம ரீட்டெயில் பண்ணலாம். நல்லதாக லாபம் கிடைக்கும். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்கு நெகை செட்டு வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஹோல்சேல் வாங்குறதுனால நம்மளுக்கு நல்ல ரேட் கம்மியாக தாங்க கிடைக்கும். நம்ம சேல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரிங் எடுத்திருக்கேன். பாருங்கள், அடுத்து என்ன எடுத்துருக்கேன் இதாங்க இப்போ நல்லா ட்ரெண்டிங் போயிட்டுருக்குறது பட்டர்ஃப்ளை செயினு. இது நம்ம ஒரு பீஸ் 2 பீஸ் எப்பயுமே நம்ம ஹோல்சேலாக எடுக்கும் போது எடுக்க முடியாதுங்க. நம்ம 12 பீஸு 6 பீஸு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம கடை போட்டு சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி சந்தையில் போய் நம்ம போடும் போது நம்ம கடை வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு 20 ரூபா 50 ரூபா மட்டும் நம்ம வரவங்களுக்கு கொடுத்தா போதும். அங்கே கலெக்ஷன் வருவாங்கங்க, அவங்களுக்கு கொடுத்தா போதுங்க. எனக்கு பாப்பா இருக்குது, ஒரு 2 வயசு பாப்பா இருக்குது. அதனால் என்னால் வேலைக்கு போக முடியல. அதனால் ஈவினிங் டைமு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 5:30க்கு வந்துடுவாங்கங்க வேலையிலேருந்து. அதனால் சரி ஈவினிங் டைம் சும்மா தானே இருக்கும். அதனால் சரி பாப்பாவை மாமா ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னை கடையெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு பாப்பா பார்த்துக்கிறதுக்கு வந்துடுவாங்கங்க. அதனால் நான் ஒரு 6 மணிக்கு போனேன்னா ஒரு 9 மணிக்கு 9:30 பக்கம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேங்க. கடையெல்லாம் பேக் பண்ணி வச்சு கூப்பிட்டேன்னா அவர் என்னை பிக்கப் பண்ணிப்பார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட நம்மக்கிட்ட சந்தையில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் விலை. அதனால் ஒரு சிலவங்க சந்தையில் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கூட இந்த வேலையை செய்யலாங்க, ட்ரை பண்ணலாம். காய் போடுறவங்க போடலாங்க. காய் என்னென்னா அடிக்கடிக்கு கெட்டு போயிடுங்க, வீணாக போயிடும்ல. அதனால் இது வீணாக போகாது. இப்போ விற்கலனாலும் அப்போ விற்றுடும். அதனால் நான் இந்த ஃபேன்சி ஐட்டம் விற்கலான்னு சேல் பண்ணலான்னு ஐடியா பண்ணி அப்புறம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாரத்தில் 2 நாள் தாங்க சந்தைக்கு போவேன். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் எனக்கு பக்கத்தில் சந்தை. அதனால் நான் அந்த சந்தை மட்டும்தான் போவேன். அதுவும் மழையெல்லாம் வந்தால் என்னால் போக முடியாது. மழைலாம் வந்தால் நான் போக மாட்டேன். பாருங்கள், இதெல்லாம் நம்ம 6 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், பட்டர்ஃப்ளை கிளிப்பு. இதை நம்ம 12 பீஸாக எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் நல்ல விலை கம்மியாக கிடைக்குங்க. நிறைய கடை இருக்குது. கடையில் கிடைக்கிற முக்கால்வாசி ஐட்டம் நான் வச்சுருப்பேங்க.
கடையில் 20 ரூபானா நம்மக்கிட்ட 15 ரூபா தாங்க இருக்கும். அந்தளவுக்கு நான் கம்மியாக தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு ஓரளவுக்கு லாபம் இருந்தால் போதுங்க. கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடை வாடகை கொடுக்கணும், அதனால் அவங்க கொஞ்சம் வச்சு தான் விற்பாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 2 நாள் சந்தைக்கு போனாவே எனக்கு ஓரளவுக்கு ஒரு சந்தையில் ஒரு 500 ரூபாய்க்கு மிச்சம் வருங்க. அதனால் வந்து ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் கிடச்சிருங்க. கன்ஃபார்மாக எனக்கு ஒரு 4000 ரூபாய் கிடச்சிரும். ஆனால் இந்த தோடெல்லாம் கொஞ்சம் ரேட்டு தாங்க, என்னாலே வாங்க முடியல தான். பட்டு நல்லா இருக்குது, சரி நம்மக்கிட்ட வாங்குவாங்கன்னு தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குங்க இது. ரொம்ப ரேட் இருந்தால் நான் வாங்கவே மாட்டேங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கே அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இருந்ததுனால ஒரு 5, 10, 10, 15, 20 வரையும் எடுப்பாங்க. 30ன்னு சொன்னால் அதை கூட எடுக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து நான் 20 ரூபாய் ஐட்டம்குள்ளே இருக்கிறத பார்த்து தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். இது வந்து சென்டரில் வைக்கிற கிளிப்புங்க. இது வந்து நிறைய பேர் வைப்பாங்க, அதனால் வந்து நான் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிலே இது சின்ன சைஸு 2 வாங்கிட்டேன் போல. பாருங்க, நெய் பாலிஷ் ஏற்கனவே வாங்கினது வந்து தீர்ந்துருச்சு. அதனால் வந்து நான் நெய் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதிலே எல்லா கலரும் போகணும்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. 2, 3 கலர் நிஜமாலுமே நின்று போயிடுது. அது நம்மளுக்கு நஷ்டம் இல்லை. இதோடு சேர்த்து நான் போட்டு விடுவேன். இருந்தாலுமே எனக்கு 1, 2 கலர் நின்று போயிடும். நின்று போகிறதெல்லாம் நான் வீட்டில் யூஸ் பண்ணிப்பேன். என்ன பண்ணுறது, வேஸ்ட்டு பண்ண முடியாதுல்ல. அதனால் அவ்வளோதாங்க. என் மக காட்டுறாளாம் அது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.